ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரிக்குழியிலே கொலைபாதகங்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான அமித் ஒரு தீவில் சர்ச் ஃபாதராக இருக்கார். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. பட் ஒரு சில காரணத்தினால இப்போ சர்ச் ஃபாதராக இருக்கார். இவர் ஒரு நாள் நைட்டு ஒரு கொலையை பார்த்துருந்தாரு. மறுநாள் அந்த கொலைகாரன் இவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறான். கொலைகாரன் இவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டதுனால இந்த விஷயத்தை இவர் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் இவர் இந்த கொலை விஷயத்தை வெளியே சொன்னாரா இல்லையா, யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரிய வந்ததா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ரெஜிஸ் மிதிலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அமித், லால், லீனா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. படத்தோட ஹீரோவான அமித் அவரோட கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த மற்றவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் யாரை கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை முறையை காட்டின விதம் சூப்பராக இருக்குது. படத்தில் உள்ள ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்குது. தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. பிஜிஎம் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. படத்தோட டைரக்டர் இந்த படத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு தனி கிரெடிட் கொடுக்கலாம். இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சில சீன்ஸ் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு அதிக டைம் ஆகுது. படத்தில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பரான படமாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், சூப்பரான மர்டர் மிஸ்ட்ரி மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.